தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். சார், நம்ம நேற்று ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். நமக்கு இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் ஸ்கோர் கார்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோன்றதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஏற்கனவே கொடுத்தாச்சு. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அதுலேயும் கேட்டீங்க, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். கட்டாயமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதில் எந்த வகை டவுட்டும் கிடையாது. காரணம் என்னென்னா, மினிமம் பாஸ் மார்க்குன்றதே லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 50 மார்க் மேலே அதிகமாக இருக்குது. ஸோ அதனோட பேஸு. ரெண்டாவது வந்து நம்ம 700க்கு மேலே எடுத்தவங்க 750, அதே போல் 700 எடுத்தவங்க, 450க்கு மேலே எடுத்தவங்க, 550க்கு மேலே எடுத்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து எல்லாமே ஹியூஜாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர் டு லாஸ்ட் இயர். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் தான் இப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு கிட்டத்தட்ட 50லேருந்து 60 மார்க் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். நிறைய பேர் சொன்னீங்க, ஸோ இந்த அளவுக்கு மதிப்பெண் வருமா அப்படின்னு கேட்டீங்க. எஸ், கட்டாயமாக வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவும் கொடுத்தாச்சு. இரண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கிற 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்குமே நமக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் தேவைப்படுது இந்த வருடம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம கட் ஆஃப் கொடுத்துருந்தோம். அப்போலாம் வந்து நமக்கு ஸ்கோர் கார்டு இல்லை. அதனால் கிராஜுவலாக இன்க்ரீஸ் இருக்கும். ஸ்லோவாக ஒரு 5 to 10 மார்க்குள்ள தான் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொன்னது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. சில கேட்டகரிக்கு 40க்கு மேலே, சில கேட்டகரிக்கு 50க்கு மேலே அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுனால வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பட் இதுவும் அந்த கட் ஆஃப் டீட்டெயிலுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் ப்ரெடிக்ஷன் தான். இதுவும் ப்ரெடிக்ஷன், எக்ஸாக்ட் கிடையாது. 100% கரெக்ட் அப்படின்னு கிடையாது. இதுலேருந்து குறையவும் செய்யலாம், ஏறவும் செய்யலாம். அதனால் இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்காதீங்க. நம்ம ஃபைனல் அப்படின்றது திரும்ப நம்ம கொடுப்போம். ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றது அதுதான் 95க்கு மேலே கரெக்டாக இருக்கும். இதுவும் ப்ரெடிக்ஷன். திரும்ப சொல்கிறேன், இதுவும் ப்ரெடிக்ஷன், கரெக்டு கிடையாது. இது வந்து அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் ஏறலாம், இறங்கலாம். சரிங்களா? இப்போ அட்லீஸ்ட் ஒரு சேஃப் மார்க்காக இது இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து இதை உங்களுக்கு கொடுக்குறோம். சரி, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அந்த 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுமே வந்து கிட்டத்தட்ட டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது 4.5 லட்ச ரூபா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸு. இது இல்லாமல் அதாவது த்ரூ கவர்மெண்ட் மூலமாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி மூலமாக நீங்கள் செலக்ட் ஆகி போகிறீங்க ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்குன்னா நமக்கு 4.5 லட்ச ரூபா வந்து ஃபீஸ் அப்படின்றது வருது. இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வருடத்திற்கு 7.5லேருந்து 8 லட்ச ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபா வரைக்குமே கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கும் அது வந்து வேரி ஆகுது. சரிங்களா? அது வந்து நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டில் போனாவே மினிமம் குறைந்தபட்சம் 8 லட்ச ரூபா இல்லாமல் நீங்கள் போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு சொன்னேன். இதில் வந்து ஒரே ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இந்தியாவிலே வந்து ஃபீஸ் வந்து கம்மி அப்படின்னா அது சிஎம்சி வெள்ளூர். 53,000 ஃபஸ்ட் இயர் வருது. அதுக்கப்புறம் செகண்ட் இயர், தேர்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கிட்ட உங்களுக்கு குறைஞ்சிரும். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இந்தியாவிலே வந்து மிக குறைந்த ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எதுனா சிஎம்சி வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான். சரிங்களா? அதில் வந்து 100 சீட் இருக்குது. 50 சீட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு, 50 சீட்டு கவர்மெண்ட்டுக்கு பிரிக்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னன்றது தனியாக ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம கட் ஆஃப் அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் டீட்டெயில் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஓசி கேட்டகரிக்கு நமக்கு 402 இருந்தது. ஓசி கேட்டகரிக்கு 402 அப்படின்னு இருந்தது வந்து இப்போ நான் சொல்கிறது 7.5%. சரிங்களா? 7.5%, 402 இருந்தது. இந்த 7.5% ரிசர்வேஷன் 402 இருந்தது வந்து இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மதிப்பெண் கண்டிப்பாக தேவைப்படும். அதே போல் பிசி கேட்டகரிக்கு 357 இருந்த அந்த 7.5% வந்து இந்த வருடம் கண்டிப்பாக வந்து 455க்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹியூஜ் இன்க்ரீஸ் இந்த இடத்துல. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 345 இருந்தது வந்து 450க்கு மேலே வருது. அப்போ எந்த அளவுக்கு அதிகமாக நான் சொல்கிறேன்னு பாருங்கள். 350லேருந்து நீங்கள் 50 மார்க் வச்சாவே 400 தான். இங்கே 450 100 மார்க் கிட்ட மேலே நான் சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு இது அதிகமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 450ன்றது மேக்ஸிமம் குறையவும் செய்யலாம், ஏறவும் செய்யலாம். அதை நீங்கள் பாருங்கள். எம்பிசி கேட்டகரிக்கு 368லேருந்து அது 450க்கு மேலே அதுவும் தேவைப்படுது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 410க்கு மேலே தேவைப்படும். எஸ்சிஏ கேட்டகரி 390க்கு மேலவும், எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 380க்கு மேலவும் தேவைப்படும். இது வந்து 7.5% ரிசர்வேஷன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள், 6ஆவதுலேருந்து 12th வரைக்கும் படித்த மாணவர்கள் ஃபீஸு கிடையாது.
ஆனால் அதே நேரத்தில் மார்க் இந்த அளவுக்கு இருந்தால் தான் ப்ரைவேட் காலேஜில் சேர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து எஸ்டி கேட்டகரிலாம் 328 இருந்தது லாஸ்ட் இயர்லாம். ஆனால் இப்போ வந்து 380க்கு மேலே நான் சொல்கிறேன். மேபி அது 400 டச் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்கலாம். சரிங்களா? அடுத்ததா 92.5% ரிசர்வேஷனில் எந்த அளவுக்கு நம்ம மதிப்பெண் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600+ கண்டிப்பாக தேவைப்படும். நான் 2023 கம்பேர் பண்ணல. இந்த வருஷம் வருடத்திற்கு உண்டான இந்த வருடம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள், மார்க் அதிகமாவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்ன அப்படின்னா 600+ ஓசி கேட்டகரிக்கு. அது 610 இருக்கலாம், 605 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதே போல் பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 570க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். பிசிஎம் 550க்கு மேலவும், எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 560க்கு மேலவும் தேவைப்படலாம். எஸ்சி கேட்டகரி 470, எஸ்சிஏ வந்து 385, எஸ்டி கேட்டகரி 365க்கு மேலே தேவைப்படும் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு. இதில் ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கு சொன்னோம். அந்த கவர்மெண்ட் காலேஜில் 92.5%லே வந்து கிட்டத்தட்ட நான் 400க்கு கீழவே எஸ்சி எஸ்சிஏ கேட்டகரி கூட 400க்கு கீழே மதிப்பெண் இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதுன்ற சூழ்நிலை இருக்குது இந்த வருடம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் மினிமம் அது எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து 400 கீழே இருந்தாவே உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிது. பட் இந்த வருடம் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டகரிக்கு, அந்த 2 கேட்டகரிக்குமே எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு வந்து 400க்கு மேலே மதிப்பெண் தேவைப்படும் கவர்மெண்ட் காலேஜுக்கு. நீங்கள் ப்ரைவேட் காலேஜும் பார்க்கும்போது தான் நான் சொல்கிறது 385 365 அந்த ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த அளவுக்கு ஹியூஜ் இன்க்ரீஸ் அப்படின்றது இந்த வருடம் நடக்க போகுது. இது வந்து ஒரு எதனாலன்றதுக்கு காரணங்கள் நம்ம சொன்னாலுமே இது எங்கே நடந்த தவறு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிக மிக அதிகம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க கம்பேர் டு லாஸ்ட் இயர். அப்போ குவாலிஃபை ஆன மாணவர்கள் எண்ணிக்கையே 10,000க்கு மேலே இருக்கிறதுனால அவ்வளோ பேர் மதிப்பெண் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 455 கேட்டகரிக்கு மேலே 455 மதிப்பெண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் டிஃபரன்ஸ் வருது கம்பேர் டு லாஸ்ட் இயர். 2023க்கு கம்பேர் பண்ணும்போது லட்சக்கணக்கில் மாணவர்கள் வந்து இந்த 455க்கு மேலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ லட்சக்கணக்கில் கிராஸ் ஆகுது, லட்சக்கணக்கில் டிஃபரன்ஸ் வருதுன்றதுனால தான் இந்த வருஷம் ஹியூஜ் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ எது எப்படி இருந்தாலும் பார்க்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். நமக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னாவே நிச்சயமாக பாசிபிலிட்டி இருக்கும். இப்போ சொன்ன இந்த கட் ஆஃபில் கொஞ்சம் வேரி ஆகலாம், குறையலாம், குறையவும் செய்யலாம், ஏறவும் செய்யலாம். இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. ஸோ அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.